இன்னுமா நீ படிச்சுட்டு இருக்க? இந்த வார்த்தையை எத்தனை பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த வார்த்தையே எனக்கு கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ! நம்ம ரொம்ப நாள் வந்து டைம் எடுத்துட்டோமோ! அப்படிலாம் வந்து எனக்கு தோணும். ஒரு நாள் எங்கள் அண்ணி வந்து ட்ரெயினில் போகிறப்ப எங்கள் ரிலேஷனை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ என்னை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. கேட்குறப்ப எங்கள் அண்ணி வந்து சொல்லியிருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னுமா அவள் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு வந்து அவங்க கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்கள் அண்ணி அவங்க நல்லா தீவிரமாக தான் படிச்சுட்டு இருக்காங்க, எப்படியும் அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயை வந்து அடைச்சிட்டாங்க. எனக்கு ஒன்று புரியவே இல்லை, ஏன் எல்லாரும் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு. ஒன்று நம்ம வீட்டில் இருக்க அம்மா, அண்ணன், இல்லை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் கூட சரி, அவங்க வந்து நம்மள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, அவங்க கொஷின் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஆனால் வந்து சுற்றி இருக்க ரிலேஷன்லாம் இந்த கொஷின் ஏன் வந்து கேட்குறாங்கன்னு தெரியல. ஏதாவது நல்லது கெட்டத்தில் அந்த மாதிரி டைமில் தான் ரிலேஷன் வந்து நம்மள எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஏன் வேலைக்கு போகல, ஏன் இன்னும் படிக்கிற, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க தவிர்த்து பாக்கி எந்த நலம் விசாரிக்கிற மாதிரியும் வந்து எனக்கு வந்து தெரியல. இது எல்லாமே வந்து நம்மளை உடஞ்சி போக வைக்கிற வார்த்தைகள் தான். நமக்காக நம்ம வீட்டில் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த சுற்றி இருக்கிறவங்களோட வார்த்தையெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபேஸ் பண்ணுறப்ப அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. சில பேருக்கு சீக்கிரமாக கிடச்சிடலாம், ஒரு வருஷத்துக்குள்ளே. சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதுக்காக வந்து நம்ம படிக்கிறத வந்து நிப்பாட்டிட முடியாதுல்ல. என்றைக்காச்சும் ஒரு நாள் நமக்கான வேலை நம்மளுக்கு கிடச்சி தானே தீரும். ஃபேமிலியில் ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு கூட படிக்கலாம். அதுக்காக படிப்பை நிப்பாட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும், இதே ஃப்யூச்சரில் அவங்க மாற்றி கூட சொல்லுவாங்க, அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதனால் அவளுக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்றைக்காச்சும் ஒரு நாள் வேலை கிடச்சி தான் தீரும். ஸ்ட்ராங்காக எல்லோரும் படிப்போம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.